இந்த ரமலான நம்ம யதார்த்தம் உள்ளதாக அர்த்தம் உள்ளதாக மாற்றுவதற்காக நம்மட வாழ்க்கையில இவ்வளவு நாளும் 5 நேர தொழுகை என்பது சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுகின்ற தொழுகையாகத்தான் இருந்தது. நம்மட வாழ்க்கையில பெரும்பாலான உறவுகளுக்கு சுபகு தொழுதா லுகர் இருக்காது, லுகர் கடையில பிசினஸ், லுகர் தொழுதா அசர் இருக்காது, அசர் தொழுதா மகரிபு பயணம் அப்படி இப்படின்னு போயிடும், இஷாவுடைய தொழுகை அது கணக்கில்லாம போயிடும். ஆனால் இந்த ரமலானில நமக்குள்ள ஒரு வகையான ஒரு உணர்வை உறுதியை எடுத்துக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நாளும் இமாம் ஜமாஅத் என்பது என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் பிஸியோ என்னதான் பிசினஸோ நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 5 நேர தொழுகையையும் அல்லாஹ் அக்பர் என்று கேட்கிற போது முதலாவது பள்ளிக்கு சென்று முன் பின் சுன்னத்துக்களை பேணி தொழுது யார் ஒருவர் 12 ரக்காத் சுன்னத்து தொழுகை தொழுகிறாரோ அவருக்கு பைத்தம் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் ஒரு வீடு. அந்த வீடு இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் 30 வீடுகள் நான் சுவர்க்கத்தில் கட்ட வேண்டும். 30 வீடுகள் இந்த ரமலானில் நான் சுவர்க்கத்தில் 30 வீடுகள் என்னால் கட்ட முடியும். 5 நேர தொழுகையும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஓடி வந்து முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழுது நிறைவேற்றுகிற ஒரு குடும்ப தலைவனாக, தலைவியாக, பிள்ளைகளாக இந்த ரமலானில் அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இவ்வளவு காலமும் அது கடந்து போனது ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் அல்லது இந்த உலக மோகம் அல்லது நம்முடைய பொருளாதார கஷ்டம் அல்லது நம்முடைய பிசினஸ் உடைய நிலைமை. இந்த ரமலானில் அப்படி இல்லாமல் நான் சும்மா கேட்கிறேன், உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா அல்லது நீங்க ஏதாவது திடீர் என்று வருத்தம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டால் 3 நேரமும் என்னதான் தொழில் செய்தாலும் என்னதான் வியாபாரம் செய்தாலும் 1 மாத காலம் நீங்கள் வைத்திய சாலைகளில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய பிள்ளைகள், உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய மனைவி, உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய தந்தை எல்லாரும் வராங்க தானே தோழர்களே. 3 நேரமும் குறித்த நேரத்துக்குள் காலையில 6 மணில இருந்து 7 மணி, பின்னரம் பகல் 12ல இருந்து 1 மணி, பின்னரம் 5 மணில இருந்து 6 மணி, அதுக்குள்ள வந்தாத்தான் உங்களை எடுப்போம். இல்லாட்டி உங்களோட வாப்பாவை பார்க்க இயலாம், உங்களோட உம்மாவை பார்க்க இயலாம், உங்களோட உறவுகளை நீங்க பார்க்க இயலாம் என்று சராசரி இந்த உலகத்துல நம்மட தாயோ தந்தையோ வைத்திய சாலையில வைக்கப்பட்டவுடன் என்னதான் பிஸியாக இருந்தாலும் என்னதான் வியாபாரமாக இருந்தாலும் விட்டுட்டு 3 நேரமும் ஓடி ஓடி போய் குறித்த நேரத்துல பார்க்கிறோமே தோழர்களே. சுப்ஹானல்லாஹ், நோயை தருகிற, ஆரோக்கியத்தை தருகிற, பொருளாதாரத்தை தருகிற, வசதி வாய்ப்பை தருகிற, கஷ்டத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் தருகிற அந்த அல்லாஹ்வுக்காக 5 நேர தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் உரிய நேரத்துக்கு நாம் தொழவில்லை என்றால் இந்த உலகத்துக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, வைத்தியசாலைக்காக, உலகத்தின் சட்டங்களோடு சேர்ந்து அதை கச்சிதமாக கவனமாக நாம் கடைபிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக, மறுமைக்காக. இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்ற யதார்த்தம் தெரிந்த நாங்கள், என்னை பெத்த வாப்பா இப்போது என்னோடு இல்லை என்று புரிந்த நாங்கள், என்ற வாப்பாவை நான் கபூரில் தூக்கி வைத்தேன் இந்த கையால் என்பதை அறிந்த நாங்கள், இதற்கு பிறகு நானும் இந்த மண்ணறைக்கு போவேன் என்பதை 100% நம்பிய நாங்கள் அந்த மறுமைக்காக, அந்த கபருக்காக, அந்த அல்லாஹ்வுக்காக இந்த ரமலானில் நல்ல திட சந்தர்ப்பம் நானும் நீங்களும் எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் முன்பின் சுன்னத்தோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுகிற நல்ல பாக்கியம் நிறைந்த ஒரு தலைவனாக, குடும்ப தலைவியாக, பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் யதார்த்தமாக மொழிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் கடமைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது.